வணக்கம். மே மாதம் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, சூரியனுக்குரிய நாள். சூரியன் யாருக்கு உதவி செய்கிறா என்னங்கிறத சேர்த்து தான் பரிகாரம் சொல்கிறோம். நேற்றும் இன்னைக்கும் பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி தான் இருக்கும், பயன்படுத்திக்கோங்க. இன்னைக்கு நட்சத்திரம் திருவாதிரை, புனர்பூசம் இரண்டும் இருக்கிறது. எப்படி இருக்க போகிறது இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. உங்கள் பிறவி பலமான தைரியம், சுறுசுறுப்பு ஜெயிக்கும். கிருத்திகை நட்சத்திரம் கட்டாயம் இன்னைக்கு சூரியனுக்கு தீபம் போடணும். காலையிலையும் போடணும், சாயந்தரமும் போடணும். மீதி 2 நட்சத்திரக்காரர்கள் வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் காட்டலாம். மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓம் காயத்ரி தேவியே போற்றி, காசியபரே போற்றி, காய்பவனே போற்றி. காய்பவன் யாரு? சூரியன். 3 மந்திரங்களும் சொல்லுங்க, நல்லது. பிரமாதமான நாள் இன்னைக்கு, பயன்படுத்திக்கோங்க. சந்தோஷம். நாள் சூரியன் வேற ராசியிலே இருக்கார், அதனால இந்த மந்திரத்தை சொல்லுவது நல்லது. ஆதித்ய ஹிருதயம் ஒரு சுலோகம் இருக்கு, சமஸ்கிருதத்தில் இருக்கும், பரவாயில்ல, படிச்சு பாருங்க. கோயில இருந்து படிச்சு பாருங்க. புரியலையே, பரவாயில்ல, படிங்க. அனுகூலமான எண் 3, 7, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம். ரிஷபராசிக்கார நேயர்களே, சனி ஞாயிறு 2 நாட்களுமே சிறப்பாக இல்லை. சனி பகவான் ஓரளவுக்கு உதவி செய்கிறார், ராகு ஓரளவுக்கு உதவி செய்கிறார். என்னங்க ஓரளவுக்குங்கிறீங்க? சனி தடுக்கிறார் ராகுவோட உதவிகளை. சந்திரன் உதவியா இல்லை. 2 நாட்களும் சனி ஞாயிறு 2 நாட்களுமே வீண் செலவு இருக்க வாய்ப்பு இருக்குது. வீண் செலவு வாய்ப்பு என்ன இருக்குது? பண விஷயத்தில் ஜாக்கிரதை, அலட்டல் வேணாம், வெத்து பந்தா வேணாம், பணிவாருங்க, நிதானமாக பேசுங்க. சில மந்திரங்களை மனசில் ஓட விடுங்க. ஓம் ராமானுஜரே போற்றி, ரமணரே போற்றி, ரகோத்தமரே போற்றி. நிதானம், பொறுமை, ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்கள் வெற்றிங்கிறது உங்களால் மட்டும் வரல, அது ஒரு கூட்டு முயற்சி. பல பேர் சேர்ந்து இழுத்தாதான் தேரு. அந்த மாதிரி உங்கள் வெற்றிங்கிறது கூட்டு முயற்சிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்காதீங்க. அது ஞாபகம் இருந்தால் எல்லாம் நல்லாயிருக்கும். இன்னைக்கு நாளைக்கு 2 நாளும் சிறப்பாக இல்லை, கவனம். மந்திரங்கள் மனசில் ஓடுவது நல்லது. ஓம் மண்டோதரியே போற்றி, மண்டனையே போற்றி, இதுவும் ஓடட்டும். அனுகூலமான எண் சனி 3, தெற்கு வெள்ளை, ஞாயிறு 7, தெற்கு சிவப்பு. சனி ஞாயிறு 2 நாட்களும் சூரியனுக்கும் நிலாவுக்கும் தீபம் காட்டணும். அம்மனுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுடணும். ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் இலவசமாக செல்ஃபோன்லேயே கிடைக்குது. கூகுளில் வெண்முரசுன்னு போடுங்க. 26 பகுதி புஸ்தகம் இருக்குது. ஒரு பகுதியாவது அரை மணி நேரமாவது படித்து பாருங்கள், நல்லது. ஏழைகளுக்கு சோறு கொடுங்க, நல்லது. பசியாத்துங்க, சிக்கனம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. மிதுன ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு, வீண் வழக்கு, தேவையற்ற பேச்சு, குழப்பம், தடுமாற்றம் உண்டு. என்ன பண்றது? வழிபாடு. 3 நட்சத்திரக்காரர்களுமே வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகர் பெருமானுக்கு தீபம் போட்டுடணும். ஆமாம், மறந்துடாதீங்க, தீபம் போடணும் தயவுசெய்து. கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் படிச்சு பாருங்க, நல்லது. ஏழைகளுக்கு வெள்ளை துணி தானமாக கொடுங்க, நல்லது. குலதெய்வத்தை நினைச்சுக்கோ. அனுகூலமான எண் 7, தெற்கு வெள்ளை. கடகராசிக்கார நேயர்களே, சனி ஞாயிறு 2 நாளும் சரியில்லை. வீண் பேச்சு, வீண் கலக்கம், பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் எல்லாம் இருக்கிறது. அஷ்டம சனி வேற, சந்திரனும் உதவியா இல்லை. எனவே வழிபாடு முக்கியம். பண்ணுனா தப்பிச்சுக்கலாம். ஓம் ஓம் கார்கோடகனே போற்றி, காலகனே போற்றி, கத்ருதேவியே போற்றி. நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் 3, வடக்கு வெள்ளை, சனிக்கிழமை. 7, தெற்கு சிவப்பு, ஞாயிற்றுக்கிழமை. சனி ஞாயிறு 2 நாட்களும் சூரியனுக்கும் நிலாவுக்கும் தீபம் காட்டணும். அம்மனுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுடணும். ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் இலவசமாக செல்ஃபோன்லேயே கிடைக்குது. கூகுளில் வெண்முரசுன்னு போடுங்க. 26 பகுதி புஸ்தகம் இருக்குது. ஒரு பகுதியாவது அரை மணி நேரமாவது படித்து பாருங்க, நல்லது. ஏழைகளுக்கு சோறு கொடுங்க, நல்லது. பசியாத்துங்க, சிக்கனம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோ. சிம்மராசிக்கார நேயர்களே, சனி ஞாயிறு 2 நாளுமே சிறப்பாக இல்லை. வீண் வீம்பு, வீண் வழக்கு, வெத்து கெத்தெல்லாம் அதிகமாக இருக்குது. எனவே வழிபாடு முக்கியம். சனியும் உதவியா இல்லை, ராகுவும் உதவியா இல்லை, சந்திரனும் உதவியா இல்லை. எனவே நிதானம், பொறுமை. மனசில் சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓம் சுப்பிரமையே போற்றி, சுப்பிரமையே போற்றி, சுந்தரனே போற்றி, சுதர்சனமே போற்றி.
நிதானம், பொறுமை, கவனம். அனுகூலமான எண் சனி 3 மேற்கு மஞ்சள், ஞாயிறு 7 கிழக்கு சிவப்பு. சனி ஞாயிறு 2 நாட்களும் சூரியனுக்கும் நிலாவுக்கும் தீபம் காட்டணும். அம்மனுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுடணும். ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் இலவசமாக செல்ஃபோன்லேயே கிடைக்குது. கூகுளில் வெண்முரசுன்னு போடுங்க. 26 பகுதி புஸ்தகம் இருக்குது. ஒரு பகுதியாவது அரை மணி நேரமாவது படித்து பாருங்கள், நல்லது. ஏழைகளுக்கு சோறு கொடுங்க, நல்லது. பசியாத்துங்க, சிக்கனம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. கன்னிராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். சனி ஞாயிறு 2 நாட்களுமே நல்லா இருக்குது. சனி பகவான் உதவி செய்கிற 3 ராசிகளில் உங்களுக்கு ஒன்று இன்னும் ஒரு வருஷத்துக்கு. ஆனால் ராகு உதவியாக இல்லை, ஆனாலும் சந்திரன் உதவியாக இருக்கிறார். 2 நாட்களும் நல்ல நாட்கள், பிரமாதம், பின்றீங்க, ரொம்ப நல்லா இருக்குது. பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, உங்கள் பிறவி பலம் ஜெயிக்கும். அப்புறம் என்ன சந்தோஷம். என்ன வைத்தறிச்சல் இருக்குது மற்றவங்களுக்கு, மனசில் சில மந்திரங்கள் ஓடுனா திருஷ்டியை குறைக்கும். ஓம் பதுமனே போற்றி, மகாபதுமனே போற்றி, சங்கபாலனே போற்றி, சதுரகிரியே போற்றி, இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் மனசில். அனுகூலமான எண் சனி 7 6 வடக்கு கிழக்கு வெள்ளை பச்சை, ஞாயிறு 3 7 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். பிரியா கல்யாணராமன் குமுதம் பதிப்பகம்னு போடுங்க. நிறைய நல்ல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார், பக்தி புத்தகங்கள் வாங்கி படித்து பாருங்க. அவரும் அமரர் ஆயிட்டார், அவருக்கும் அது உதவியாக இருக்கும். நல்லா வாசிங்க. ஏழைகளுக்கு நீலம் அல்லது கருப்பு அல்லது வெள்ளை துணி கொடுங்க, நல்லது. சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. யாருக்கு? பசுமாட்டுக்கு, ஏழைகளுக்கு. துலாராசிக்கார நேயர்களே, 2 நாளும் சூப்பர். சனி ஞாயிறு 2 நாளும் சூப்பர், பிரமாதம், கலக்குறீங்க, சந்தோஷம், வெற்றி அதிகம், வீண் செலவில்லை, நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும், பிரமாதம். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சனிக்கிழமையில் அம்மனுக்கு தீபம் போட்டே தீரணும். ஆமாம், ஏன்? சுவாதியினுடைய தலைவர் ராகு, ராகுவனுடைய தலைவர் அம்மன். ஆமாம், சரி. 2 நாளும் சூப்பரா திருஷ்டி இருக்காதா? இருக்கும். மனசில் சில மந்திரங்கள் ஓடணும். ஓம் குளிகனே போற்றி, குளிகனே போற்றி, குமரனே போற்றி, குக்குடமே போற்றி. குக்குடம்னா சேவல், முருகப்பெருமானுடைய கொடி. 3 மந்திரங்களும் சொல்லுங்க, தப்பிச்சுக்குவீங்க. 2 நாளும் சூப்பர், திருஷ்டி இருக்கு, ஜாக்கிரதை. அனுகூலமான எண் சனி 3 6 வடக்கு கிழக்கு வெள்ளை பச்சை, ஞாயிறு 3 2 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். பிரியா கல்யாணராமன் குமுதம் பதிப்பகம்னு போடுங்க. நிறைய நல்ல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார், பக்தி புத்தகங்கள் வாங்கி படித்து பாருங்க. அவரும் அமரர் ஆயிட்டார், அவருக்கும் அது உதவியாக இருக்கும். நல்லா வாசிங்க. ஏழைகளுக்கு நீலம் அல்லது கருப்பு அல்லது வெள்ளை துணி கொடுங்க, நல்லது. சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. யாருக்கு? பசுமாட்டுக்கு, ஏழைகளுக்கு. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம் அனுஷம் கேட்டை விசாகம் 3 நட்சத்திரத்துக்கும் 2 நாளும் சனி ஞாயிறு 2 நாளும் சந்திராஷ்டமம், ஜாக்கிரதை. அசைவ உணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது, புத்தி மனசு ஒழுங்காக உங்களுக்கு வேலை செய்யாது, ஜாக்கிரதை. மனசில் சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓம் காமதேனுவே போற்றி, காந்தாரியே போற்றி, கங்கையே போற்றி, காவிரியே போற்றி. மனசு நல்லா இல்லாதப்பெல்லாம் இதை சொல்லுங்கள், அதுதான் மாத்திரை, சரியாக போயிடும், தப்பிச்சுக்குவீங்க. ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ, தோக்க மாட்டீங்க. நிதானம், பொறுமை. ஆம். அனுகூலமான எண் திசை நிறம் இல்லை. சனி ஞாயிறு 2 நாட்களும் சூரியனுக்கும் நிலாவுக்கும் தீபம் காட்டணும். அம்மனுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுடணும். ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் இலவசமாக செல்ஃபோன்லேயே கிடைக்குது. கூகுளில் வெண்முரசுன்னு போடுங்க. 26 பகுதி புஸ்தகம் இருக்குது. ஒரு பகுதியாவது அரை மணி நேரமாவது படித்து பாருங்கள், நல்லது. ஏழைகளுக்கு சோறு கொடுங்க, நல்லது. பசியாத்துங்க, சிக்கனம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. தனுசு ராசிக்கார நேயர்களே, 2 நாட்களும் நல்ல நாட்கள். சனி ஞாயிறு 2 நாளும் ரொம்ப நல்லா இருக்குது. கலக்கிறீங்க, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும், வாழ்க்கை வளமாகும், பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும், உயர்வு உண்டு, வீண் செலவில்லை, வீண் கவலை இல்லை, நல்லா இருக்குது, கோபம் இல்லை, வெற்றி. அப்போ திருஷ்டி இருக்குமே, வைத்தறிச்சலை தாங்க முடியாது. ஆமாம், சில மந்திரங்கள் சொன்னால் தப்பிச்சுக்கலாம். ஓம் வாசுகியே போற்றி, வாசுகியே போற்றி, வசிஷ்டரே போற்றி, வசுதா தேவியே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள், நல்லது. அனுகூலமான எண் சனி 2 4 தெற்கு மேற்கு வெள்ளை மஞ்சள், ஞாயிறு 5 6 வடக்கு கிழக்கு வெள்ளை சிவப்பு. ஜெயகாந்தனுடைய சிறுகதைகள் எது வேண்டுமானாலும் படித்து பாருங்கள், நல்லது. ஏழைகளுக்கு
நீல நிற துணி, வேட்டி, சட்டை, பேண்ட்டு, ஏதோ பெட்ஷீட்டு, துண்டு கொடுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, நல்லது. குலதெய்வத்தை நினச்சி சாப்பாடு கொடுங்க. எள்ளு கலந்த சோறு கொடுக்கலாம், மோர் சோறு கொடுக்கலாம், நல்லது. மகர ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. தேவையற்ற வழக்கு, தடுமாற்றம், தேவையற்ற பேச்சு இருக்கிறது. திருவோணத்துக்கு தொல்லை ஓரளவு குறைவு. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நிலாவுக்கு தீபம் காட்டணும். ஏன்? திருவோணத்தினுடைய தலைவர் சந்திரன். இன்னைக்கு நாள் சிறப்பாக இல்லை. 3 பேருமே மனசில் சில மந்திரங்களை ஓட விடணும். ஓம் ரோகிணி தேவியே போற்றி, ரோகேஸ்வரனை போற்றி, ரோமச ரிஷியே போற்றி, அபிராமி அந்தாதி 101 பாட்டு படித்து பார்க்கணும். கோயிலிருந்து படித்து பார்ப்பது நல்லது. அனுகூலமான எண் 7, வடக்கு வெள்ளை. கும்பராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. தேவையற்ற வம்பு வழக்குகள் வருகின்றன. திமிரும் கர்வமும் அதிகமாக இருக்கிறது, ஆணவம் அதிகமாக இருக்கிறது. அது உங்களுக்கு தெரியாது, மற்றவங்களுக்கு தான் தெரியும். முதுகில் இருப்பது பிறருக்குத்தான் தெரியும், நமக்கு தெரியாது. அந்த மாதிரி தான். எனவே நிதான பொறுமை, மனசில் சில மந்திரங்கள் ஓடுவது உங்களை நிதானப்படுத்தும். ஓம் அம்புலியே போற்றி, அருக்கனே போற்றி, அம்புலியே போற்றி, அருக்கனே போற்றி, அனலே போற்றி, 3 மந்திரங்களும் சொல்லுங்க, நல்லது. நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் 6, வடக்கு வெள்ளை. தயவு செய்து லலிதா சகசரநாமம் கோயிலே உட்காந்து படித்து பாருங்க. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு, நாய் நண்பர்களுக்கு, பசுமாட்டுக்கு, குலதெய்வத்துக்கு எல்லாத்துக்கும் தானம் கொடுங்க, நல்லது. ஏதோ தானம் கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியும். மீனராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க, பிரமாதம், கலக்கிறீங்க. உத்திரட்டாதிக்கு கூடுதலாக அதிகம் நன்மை உண்டு. உத்திரட்டாதியினுடைய தலைவர் சனிங்கிறதுனால 3 நட்சத்திரக்காரர்களுமே சில மந்திரங்களை மனசில் ஓட விடணும். என்ன? ஓம் அஞ்சனாதேவியே போற்றி, அகத்தியரே போற்றி, அனந்தனே போற்றி. அனுகூலமான எண் 3, 6, வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம். ஜெயகாந்தனுடைய சிறுகதைகள் எது வேண்டுமானாலும் படித்து பாருங்க, நல்லது. ஏழைகளுக்கு நீல நிற துணி, வேட்டி, சட்டை, பேண்ட்டு, ஏதோ பெட்ஷீட்டு, துண்டு கொடுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, நல்லது. குலதெய்வத்தை நினச்சி சாப்பாடு கொடுங்க. எள்ளு கலந்த சோறு கொடுக்கலாம், மோர் சோறு கொடுக்கலாம், நல்லது. நேயர்களே, இன்றும் நேற்றும் பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கின்றன. அதை சொல்லி இருக்கிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.